சக மனிதனின் உரிமைகளை காக்க பிறந்த மாவீரன் என்று தங்களின் தீர்ப்பில் உயர் நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கூறியிருக்கிறது. மனித உரிமைகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சென்னையில் மாரத்தான் நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி உலக மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் மீட்பு மையம் என்ற சட்ட நிறுவனம் யூனிட்டி ரன் மாரத்தான் ரேலி என்ற மாரத்தான் ஓட்டத்தை நடத்தியது. சென்னை பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் இருந்து எம்ஆர்சி நகர் வரை இந்த மாரத்தான் நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். உயர்நீதிமன்றம், ராணுவம், கடற்படை, விமானப்படையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். உலக மனித உரிமை தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் நடந்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமைப்புகள் சார்பாக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கமாண்டர் விக்னேஷ், மத்திய சிறப்பு தொழில் பாதுகாப்பு படை ஐஜி ஆனந்த் மோகன் மற்றும் மனித உரிமைகள் ஆணைய தலைவர் SK சாமி ஆகியோர் பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தனர். 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பேரணியில் கல்லூரி மாணவர்கள், சாரண இயக்கத்தினர் மற்றும் மனித உரிமைகள் அமைப்பின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். வீடியோ எதற்கு என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இன்றைய தமிழக முதல்வர் மு கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர்கள் பேசுவதை கொஞ்சம் கேளுங்க. அந்த பேச்சுக்கு அப்புறமா நான் முழுமையா தகவல். தமிழ்நாட்டை முன்னேற்றிக்கிட்டு இருக்கிறோம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசிச்சு எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம். வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சியில் திமுக. இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்காக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படி கடந்த 3 ஆண்டுகளாக ஓயாமல் உடைக்கிற 2019 கூட்டணியாக சேர்ந்தோம். கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம். சாதாரண கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணியாகவே சேர்ந்தோம். தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தான். இந்த வெற்றிகள் மூலமாக என்ன செய்கிறோம்? நாட்டு மக்கள், நாட்டினுடைய பன்முகத்தன்மை, மொழி, பண்பாடு, மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம், இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகம்னா தொடர்ந்து செயல்படுறோம். அதனால தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றியை பெறுவோம். தமிழ்நாட்டோட வரலாற்றில் சோழர்கள் ஆட்சி பொற்காலம்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தில் எழுத போகிற வரலாற்றில் மக்களாட்சி வளர்ந்த பிறகு அமைஞ்ச ஆட்சிகளில் திமுக ஆட்சி காலம் தான் தமிழ்நாட்டுடைய பொற்காலம்னு சொல்லணும். தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தவங்க இந்த கருப்பு சிவப்பு காரணங்க தான் சொல்லணும். வணக்கம் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே. சோழருக்கும் கருப்பு சிவப்பு சட்டை போட்டிருக்க உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? இல்லை சொல்றதுக்கு கேட்க நாதி இல்லைன்னா கேப்பையில் நெய் வெடிதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த பழமொழியா சோழனுக்கும் உங்க கருப்பு சிவப்புக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஏதாவது ஒரு தர்மம், நியாயம் ஏதாவது இருக்கா? மனிதன் என்னமோ சொல்றீங்க, பெருசா என்னத்தையும் காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிங்க. உங்க ஸ்டேட்ல, அதான் நான் பிறந்த இந்த மண்ணில், தமிழ்நாட்டில் மனித உரிமையின் பேரையே பயன்படுத்தக்கூடாது தடை வச்சது உங்க அரசு. எப்படி மனித உரிமைன்னு பேரே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை கொடுத்த உங்க அரசு இன்னைக்கு பேசுறீங்க, வாய்கிலேயே பேசுறீங்க, கேட்கறதுக்கு நாதியில் நினைக்கிறீங்க. ஒத்தையா வந்தாலும் சரி, மொத்தமாக வந்தாலும் சரி பார்த்துக்கலாம்ன்றீங்க. வர்றோம் களம் காம்பம் போதும்பா, உங்க உழைப்பெல்லாம் கருப்பு சிவப்பு போதும், நீங்கள் ரொம்ப உழைச்சிட்டீங்க மக்களுக்கு, கொஞ்சம் எங்களையும் உழைக்க விடுங்க, நாங்களும் கொஞ்சம் உழைக்கிறோம் மக்களுக்காக. தமிழ்நாடு சிஎம் 2024 யூடியூப் சேனலில் உங்கள் அனைவரும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து சமூக அவலங்கள், சமூகத்தின் அநீதிகள்,
சமூகத்தில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள், சமூக மக்களுக்கு எதிராக நடைபெறும் அத்தனை விஷயங்களையும் தோலுரித்து காட்டி இந்த மக்களுக்கு மாபெரும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு சிஎம் டாக்டர் எஸ்கே சாமி 2026 என்ற வாட்ஸ்அப் சேனல் துவங்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய அநியாயம், அக்கிரமம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி, அநீதி இழைப்பவராக இருந்தால் அவரின் முகமூடி இந்த வாட்ஸ்அப் தளங்கள் வாயிலாக ஆதாரத்தோடு வெளிக்கொணரப்படும். எவ்வளவோ மாநிலங்களில் ஒரு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக, உலக மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக எவ்வளோ மாநிலங்களில் பல்வேறு வகையில் வந்து விழிப்புணர்வு கூட்டம், பேரணி, மாநாடு நடத்தியிருக்கேன். முதல் முறையாக தமிழ்நாட்டில் மனித உரிமையின் பேரக்கட்டால் அறளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம்தான். மனித உரிமை ஆர்வலர்கள் அத்தனை பேரையுமே ஒழிச்சாச்சு. தமிழ்நாட்டில் மனித உரிமைக்கே அடையாளம் இல்லை. அப்போ மனிதர்கள் வாழ்கிறார்களா அல்லது மிருகங்கள் வாழக்கூடிய இடமா இந்த தமிழகம்ங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சட்டப்படி, தர்மப்படி, நியாயப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கலைன்னா தெய்வம் யாராவது ஒருத்தர் மூலமாக சரியான பாடத்தை சரியான நேரங்களில் கொடுக்கும். விரைவில் அந்த கூட்டத்திற்கு முக்கியமான பாடம் இதே பொதுமக்களால் வாக்குரிமையால் ஜனநாயக முறைப்படி அட்ரஸ் இல்லாமல் ஆக்கப்படும். அதற்கான ஆக்கப்பூர்வமான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த இந்த தமிழ்நாடு சிஎம் டாக்டர் எஸ்கே சாமி 2026 வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னோடு இணைந்து சமூக பணியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் பணியும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் தொடர்பு நாளைய சரித்திரத்தில் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும். எக்காலம் எடுத்து தம்மிடம் பணம் இருக்கு, தம்மிடம் அதிகாரம் இருக்கு, தம்மிடம் ஆட்சி இருக்கு, யாரை வேணுமானாலும் அடிமைப்படுத்தலாம், யாரை வேணாலும் அலக்கழிப்பு செய்யலாம், யாரை வேண்டுமானாலும் கொத்தடிமை போல் நடத்தலாம், யாரை வேண்டுமென்றாலும் காவல்துறையை வைத்து அத்துமீறி அவர்களின் உரிமையை பறிக்கலாம் என்ற மனப்போக்கோடு இன்றைய ஆட்சியாளர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகார வெறி பிடித்து வெறி நாயை விட மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பாதிப்புக்கு உள்ளானவர்கள் ஆவணங்களாக, சாட்சிகளாக, ஏன் நானே உங்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன். வாருங்க, சேர்ந்து சரியான பாடத்தை தெளிவான முறையில் வாக்குரிமை அடிப்படையில் நாம் செய்து காட்டலாம். நன்றி, வணக்கம். இந்த யூடியூப் சேனலை நடத்தக்கூடிய டாக்டர் எஸ்கே சாமி ஆகிய என்னை தொடர்பு கொள்ள விரும்புவோர் என்னை தொடர்பு கொள்வதாக இருந்தால் 7550015555 7550015555 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். உங்களது கோரிக்கைகள், உங்களுக்கு ஏற்படும் அநீதிகள் குறித்த விஷயங்களை எனது அதே வாட்ஸ்அப் தளமான 7550015555 என்ற எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களில் ஒருவனாக உங்களுக்காக குரல் கொடுக்க, உங்கள் நீதிக்காக போராட, அநீதி இழைப்பவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு சரியான பாடத்தை, சரியான பதிலடியை சட்டப்படி ஜனநாயக முறைப்படி தருவதற்கு உங்களோடு கைகோர்த்து உங்களுக்காக உழைக்க நான் இருக்கிறேன். கவலை வேண்டாம்.